ஹாய் எல்லாத்துக்கும் வெள்ளிக்கிழமை காலை வணக்கம். நம்ம டே 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இந்த மாங்காய்லாம் நம்ம வீட்டிலேருந்து கொண்டுட்டு வந்ததுங்க. அம்மா வீட்டிலேருந்து நான் தான் இன்றைக்கி வீடியோ எடுக்கிறேன். ஸ்டாண்ட்லாம் வைக்கல. ஒரு கையில் ஃபோனு ஒரு கையில் சமையல் வேலையாகுது. ஏன்னா பசங்களாம் தூங்குறாங்க. 5 மணிக்கெலாம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஏன்னா ஸ்டாண்டெலாம் வைக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை. சின்ன வெங்காயம்லாம் தொளிக்கணும். நான் தொளிச்சு நைட்டில் வைக்க மாட்டேன். அப்பப்போ ப்ரெஸ்ஸாக தொளிச்சுக்குவேன். அதனால் இன்றைக்கி சாம்பார் வச்சு ஆட்டி குழம்பாட்ட வச்சிடலான்ட்டு பருப்பு கொஞ்சமாக வேக வச்சுட்டேன். சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய் இதை மூணையும் பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. காயெல்லாம் வெஜிடபிள்லாம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. வடைச்சட்டி வச்சதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றுனதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிள் எல்லா காய்கறியும் போட்டு உள்ளே வணக்கிடுங்க. வணக்கிட்டு தக்காளியும் போட்டு வணக்கிடுங்க. எதுவுமே போடாதீங்க தாளிப்பு. எண்ணெய் மட்டும் ஊற்றினா எல்லாம் வணங்கினதுக்கப்புறம் உப்பெல்லாம் போட்டுருங்க. வணங்கினதுக்கப்புறம் அந்த பருப்பு எடுத்து ஊற்றிடுங்க. பருப்பு ஊற்றுனதுக்கப்புறம் 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுங்க. என்னென்னா நம்ம வீட்டில் அரைச்ச தூளே போட்டுக்குங்க. மாங்காயை இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக போடுங்க. இல்லைன்னா மாங்காய் கரைஞ்சிடும். நீங்கள் சாம்பார் தூள்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. வீட்டில் என்ன பண்ணுறீங்களோ அந்த தூளை போடுங்க. பருப்படுத்து ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாம் போட்டு பேஸ்டாட்ட அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதையும் எடுத்து கொட்டி எல்லாத்தையும் கொதிக்க விட்டுறலாம். கொதிச்சா குழம்பு நல்லா வற்றி சுண்டி நிறையா வரும். எண்ணெயெல்லாம் அந்த வணக்கறக்கு போட்ட எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருங்க குழம்புல. வந்ததுக்கப்புறம் நாங்கள் வறுத்து வச்சுருக்கோம்ல சின்ன வெங்காயம், தக்காளி, தேங்காய்லாம் அதெல்லாம் பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்செடுத்து ஊற்றிக்குங்க. ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா கொதி வந்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம தாளிப்பு கொடுத்துடலாங்க. தாளிப்புக்கு பார்த்திங்கன்னா கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா 2 அவ்வளோதான் எடுத்து ஊற்றி தாளித்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா இது வந்து சாம்பார் மாதிரியும் இருக்காது, ஆட்டி குழம்பு மாதிரி இருக்காது, காரக்குழம்பு மாதிரி இருக்காது. ஆனால் இது ஒரு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். தோசைக்கும் சூப்பராக இருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கு வந்து நைட்டுக்கு மாவு இருக்குது. அதனால் ஐடியா பண்ணி இந்த குழம்பு வச்சுட்டு 2 நேரமாக ஆகும்ட்டு சூப்பராக இருக்குங்க அந்த குழம்பு. தாளித்து கொட்டுறப்பே மனம் அப்படி இருக்கும். சாப்பாடு சுட சுட நான் சரி இன்றைக்கி டைம் இருந்தது. நம்மளுக்கு வந்து 7 மணிக்கெலாம் வேலை முடிஞ்சு பாப்பாவும் போயிட்டாங்க. சரி அதுக்குள்ளே நம்ம டூட்டி கிளம்புறக்குள்ளே ஒரு ப்ளவுஸ் தைச்சிடலான்ட்டு ஒரு ப்ளவுஸும் தைச்சி முடிச்சிட்டேங்க. ஏன்னா இன்றைக்கி ஸ்பீடாக வேலை தைச்சி முடிச்சுட்டு நானும் கிளம்பிட்டு. நம்ம ரோட்டின் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே பாய். நம்ம கேமராமேனுக்கும் பாய் சொல்லியாச்சு.